சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவக்குமார், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். இந்துக்களின் முதல் கடவுளான விநாயகருக்கு உண்டான விநாயகர் சதுர்த்தி விழா வரக்கூடிய 27ஆம் தேதி நடக்குதுங்க. இதனை அடுத்து பிள்ளையார்பட்டியில கொடியேற்றத்தோட தற்போது விநாயகர் சதுர்த்தி விழாவானது துவங்கி இருக்குது. கற்பக விநாயகர் சந்நிதி முன்பு உள்ள கொடிமரத்துல சிறப்பு பூஜைகள் செய்து சிவாச்சாரியர்கள் மந்திரம் முழங்க கொடியேற்றமானது தற்போது நடைபெற்றிருக்குது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா இன்று கொடியேற்றத்தோடு துவங்கிச்சு. உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் சுமார் ஏறத்தாழ 1300 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்ததாகும். இந்த கோயிலோட பிரதான தெய்வமாக இருந்து வரும் கற்பக விநாயகர் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ள இந்த 6 அடி உயரமுள்ள கற்பக பிள்ளையாரோட உருவம் வடக்கு திசையை நோக்கி காணப்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்தது. குகை கோயில்ல சிவன் மற்றும் பிற கடவுள்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. இங்கு சதுர்த்தி பெருவிழாவானது 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதே போன்று இந்த ஆண்டு சதுர்த்தி விழாவானது இன்னைக்கு கொடியேற்றத்தோடு துவங்கியது. கொடியேற்ற விழாவை முன்னிட்டு காலையில கொடிமரத்துக்கு பூஜை, தொடர்ந்து கொடிமரத்துக்கு முன்பு எழுந்தருளிய அங்குச தேவருக்கு சந்தனம், பால், தயிர், திருமஞ்சனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு தீபாரதனையும் பூக்களால் அர்ச்சனையும் அபிஷேகமும் நடைபெற்ற நிலையில சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க மூஞ்சூர் வாகனம் வரைந்த கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து இன்று இரவு தங்க மூஷிக வாகனத்துல கற்பக விநாயகர் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற இருக்குது. நாளை முதல் 8ஆம் திருநாள் வரை காலை 9:30 மணிக்கு வெள்ளிக்கேரகத்துல சுவாமி புறப்பாடும். மாலையில சிம்மம், பூதம், கமலம், ரிஷபம், மயில், குதிரை உள்ளிட்ட வாகனங்கள்ல விநாயகர் எழுந்தருளி திருவீதி உலாவும் நடைபெற இருக்குது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான 6ஆம் நாளான ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி மாலையில யானை வாகனத்துல விநாயகர் எழுந்தருளி கஜமுக சூரசம்ஹாரமானது நடைபெற இருக்குது. 9ஆம் திருநாள் அன்று ஆகஸ்ட் 26 காலையில விநாயகர் தேரில் எழுந்தருளும் மாலையில தேரோட்டமும் நடைபெறுது. அன்று மாலை 4:30 மணி முதல் இரவு 10 மணி வரை மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரத்துல பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாரு. விநாயகர் சதுர்த்தி என்று காலை கோயில் திருக்குளத்துல சதுர்த்தி தீர்த்தவாரியானது நடைபெற இருக்குது. இரவில் பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவோட விழாவானது நிறைவேற உள்ளதுங்க. நடப்பு காரியக்காரர்கள் காரைக்குடியை சார்ந்தவர்களும் இந்த அறநிலையத்துறை இந்த விழாவை முன்னிறுத்தி தற்போது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அஸ்வினி, விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார்.